எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOTORHOME Caravan. இன்னைக்கு நாங்கள் வேல்ஸில் இருக்கோம். என்னன்னா திடீர் சாம்பார் எங்கள் அம்மாவோட ரெசிபி. அங்கே பாருங்கள் சீக்கல்லாம் தெரியுது, என்னன்னு போய் பார்த்துருவோம். ஸோ இந்த டாய்லெட் வேஸ்ட் இப்போ எடுக்க போகிறோம் நாங்கள். இதில் தான் ஃபுல்லாக தான் டாய்லெட் இருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு கேரவன் சாம்பார் அண்ட் கேரவன் இட்லி கரெக்ட் தானே? கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன், வெங்காயத்தை வதக்கிட்டு சரி ரெண்டு தக்காளி போட்டு அதையும் வதக்கிட்டு சரி இதை மிக்ஸ் பண்ணி தாளிச்சு விட்டுருவேன். அவ்வளோதான், சூப்பர். அவ்வளோதான். திடீர் சாம்பார் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றியா? ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். சூப்பராக இருக்குல்ல? அட்டகாசமா இருக்கு. அட்டகாசமா இருக்கா? திடீர்னு செஞ்ச சாம்பாரையும் இட்லி மாதிரி தெரியலையா, சாப்பாடு மாதிரி சாதம் மாதிரி ஆக்கிட்டேன். அமிர்தம். வெரி சூப்பரா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுது. எல்லாம் கேரவனும் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம கேரவன் இங்கே இருக்கு, பாக்கி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கோழி கூற சவுண்ட் இந்த ஊரில் தான் கேட்குது. குருவி கற்றுக்குங்க. குட் மார்னிங். எழுந்திருக்கீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சன்ஷைன். குட் மார்னிங். என்னம்மா பண்றீங்க? தேங்க்யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா. ஐ லவ் யூ டூடா. மொரட்டு சிங்கம் ஐ லவ் யூ சொல்லுது. யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா யூகேல ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எலி குட்டி அடி எலி. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பாருங்கள், அதுதான் க்ளீனிங் சர்வீஸ் போயிட்டுருக்கு. ஒரு அதில் தான் போயிட்டுருக்கு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது. இன்றைக்கி நாங்கள் வேல்ஸில் இருக்கோம். வேல்ஸில் ஒரு கேரவான் பார்க்கில் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு உள்ளார இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஸோ என்னென்னா திடீர் சாம்பார் எங்கள் அம்மாவோட ரெசிபி ப்ளஸ் இட்லி. இதுதான் நம்ம இன்றைக்கி கேரவானில் உட்காந்து சாப்பிட்றோம். இதுதான் நம்ம பின்னாடி நம்ம கேரவானு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பின்னாடி பாருங்கள். இது வந்து ஒரு பார்க்குக்குள்ளார இருக்குது. இந்த கேரவன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வெளியில் நடந்தீங்கன்னா பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது நான் அங்கே பாருங்கள் சீக்கல்லாம் தெரியுது, என்னன்னு போய் பார்த்துருவோம். ஸோ இந்த டாய்லெட் வேஸ்ட் இப்போ எடுக்க போகிறோம் நாங்கள். அப்படி எடுத்துகிட்டு இந்த இதில் தான் ஃபுல்லாக தான் டாய்லெட் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி இது பண்ணுறது, இழுத்துட்டு போகிறதுக்கு இப்படி தான் பண்ணுறாங்க. பட் நாங்கள் கையில் அப்படியே தூக்கிறோம். அது இல்லைன்னா இப்படி இழுத்துட்டு போகலாம். பேக், அந்த ட்ராலி பேக் மாதிரி தான் வரும். அது அப்படியே நீங்கள் அந்த பொட்டியை இழுத்துட்டு போகிறதுக்காக அது மேலே அந்த லீவர் வரும். அதை இழுத்துட்டு அப்படியே அந்த டயர் இழுத்துகிட்டே போனீங்கன்னா எப்பயும் எங்கே போனீங்கனாலும் வந்து ஒரு கேரவான் பார்க்குன்னு போகும்போது இதை தனியாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடம் வச்சுருப்பாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. இங்கே போய் நீங்கள் கொட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி புதுசாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை, இதை ஓப்பன் பண்ணணும். இதை சைடில் இப்படி வச்சுக்கிட்டு இதை அப்படி இதுதான் இந்த இதுலேருந்து தான் வரும் எல்லாமே. இதை ஓப்பன் பண்ணுறோன்னா ஸோ அங்கே போய் அதை ஊற்றிட்டு அப்புறம் டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி என்னென்னா கொஞ்சோண்டு தண்ணியை நினச்சி அதுக்கப்புறம் அதில் கெமிக்கல்ஸ் போட்டு அதை திருப்பி உள்ளார இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஃபுல்லாக நாங்கள் பண்ணணும். நடுவில் நிறைய பேசினேன், அது எதுவுமே வரல. ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா திருப்பி அடுத்த ஸ்டாப்புக்கு போகும்போது அதை கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொன்னது வந்து தண்ணி வந்து டேங்க்கு ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம குளிக்கிறதுக்கு அப்புறம் பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி நிச்சயமாக தேவைப்படும். ஸோ இப்போ நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள், இங்கே தான் வந்து அந்த டேங்க்கில் இருக்க தண்ணி லெவல் சொல்லும். ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி லெவல் 1/2 தான் இருந்தது.
ஸோ அதை ஃபுல் பண்ணுறதுக்கு அதே இடத்துல அந்த பேஸில் இந்த தண்ணிக்கு ஒரு ஹோஸ் பைப் வச்சுருப்பாங்க. 2 பைப் இருக்கும். ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டர்னு இருக்கும், இன்னொன்று வந்து வேஸ்ட் வாட்டர்னு இருக்கும். ஸோ வேஸ்ட் வாட்டர் யூஸ் பண்ணாங்க. இந்த ட்ரிங்கிங் வாட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் அடுத்த ஸ்டாப் போகிற வரைக்கும் இல்லை 2 நாள், ஒரு நாள் அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு எப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணோம். என்னென்னா பாத்திரம் வாஷிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணோம். அப்போயே வந்து எங்களுக்கு ஒரு 1.5 நாள் யூஸ் ஆகிடுச்சு. குளிக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா வந்து ஒரு நாள் கூட வராது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்னென்னா கரெக்டாக அதை அந்த லெவலை பார்த்துட்டு நீங்கள் எப்பயும் டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கணும். உள்ளார மேடம் வந்து சமைச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி அண்ட் கேரவன் சாம்பார், திடீர் சாம்பார். இப்போ வந்து இன்றைக்கி கேரவன் சாம்பார் அண்ட் கேரவன் இட்லி கரெக்ட் தானே? மோட்ரோம் திடீர் சாம்பார், மோட்ரோம் இட்லி. இதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா மோட்ரோம். இதுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் எடுத்துருக்கேன்? கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் ஒரு 1 சாம்பார் பவுடர். அது சாம்பார் பவுடர் இதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி சொன்னாங்க. சரி, மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியில் கலந்து வச்சுக்க சொன்னாங்க. சரி, யார் சொன்னாங்க சொல்கிறேன்? யார் இது? அம்மா சொன்னாங்களா? சரி, அம்மா ஸ்டைல் திடீர் சாம்பார். சரி, ஓகே. அதனால அம்மா ஸ்டைல்லே பண்ணிடலாம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து கலந்து சைடில் வச்சுட்டு பாக்கி அப்புறமா தாளிப்பு தண்ணியில் கலந்து வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு, சரி, 2 தக்காளி போட்டு அதையும் வதக்கிட்டு, சரி, இதை மிக்ஸ் பண்ணி தாளிச்சு விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பர். அவ்வளோதான். இதோ ஒன்று ஃபேஸ் மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கு, ஒன்று இங்கே வந்து இறச்சிட்ருக்கு எல்லாத்தையும், ஒன்று வேலை பார்த்துட்ருக்கு, ஒன்று வந்து குளிக்க போயிருக்கு. எல்லா டிக்கெட்டும் அது வேலையை பார்த்துட்ருக்கு. நாங்கள் இங்கே வேலையை பார்க்குறோம். என்னென்ன வெந்தயம் எடுத்துகிட்டு வரல நாங்கள். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா திடீர் சாம்பார் வெந்தயம் போட்டுக்குங்க. கடுகு வெந்தயம் போடணும். தாளிப்பு இனிஷியலாக தான் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அதில் போடணும். ஒருத்தன் குளிச்சுட்டு இப்போ வந்துட்டுருக்கான். குளிச்சியடா? எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? ஏன்டா மக்கா? சூப்பர். முடிஞ்சா 2 மிளகா போட்டுக்க சொன்னாங்க. கரெக்ட் தானே? அதானே போட்டுறேன். தாளிப்புக்கு ஒரே ஒரு இதுதான், திருப்பி நான் சொல்கிற மாதிரி நம்ம வந்து வெந்தயம் மட்டும் மிஸ்ஸிங்கு, பாக்கி எல்லாமே இருக்குது. வெந்தயம் மட்டும் போடல. ஸோ நம்ம வந்து ரொம்ப திடீர் ஆகிடுச்சு. திடீர் சாம்பார் திடீர்னு பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா உப்பு போட்டு போகிறேன். உப்பு போட்டாக்கா வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். எப்படி சரி, இப்போ வெங்காயம் மிளகா, பச்சை மிளகா தாளிப்பு அவ்வளோதான். இப்போ அங்கே ஆகிட்டே இருக்கும்போது வெங்காயத்தையும் வெட்டிடுறா. தக்காளி சாரி, ஏப்பா நேற்று ஒரு 3.5 மணி நேரம் ஓட்டுனதுனால தலை சுற்றிடுச்சு. ஸோ ஃபைனலாக இது முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் கக்கி வரும்போது அதை ஊற்றிடணும். அவ்வளோதானே? அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். வந்து அது வெந்ததுக்கப்புறம் இது ஊற்றணும் கடைசியாக. கொஞ்சம் பேர் சோப் போட்டியா இல்லையா? ஐயோ, நிறைய போட்டியா இல்லையா? காலியா இல்லையாடா? கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குமா? இந்த பசங்களாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சமையல் எடுக்கிறதுக்கு இல்லாத படுற பாடு. என்னம்மா பிரச்சனை? இன்னொன்று அந்த பக்கம் கூப்பிடுது. ஒன்று கீழே எல்லாத்தையும் இறச்சிருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே காலி பண்ணிடுச்சு. உள்ளார ஏதோ கிண்டிட்டு இருக்கு. இது நிச்சயமாக ஊற்ற போகுது இப்போது. ஸோ நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்? தேங்க்ஸ். இப்போ என்னம்மா? தண்ணி ஊற்று. நைஸ். நல்லா இன்னும் நிறையா ஊற்றிக்கப்பட்டு தாராளமாக ஊற்று. அப்போ தான் குழம்பு நிறையா வரும். இப்போ இது பத்தாதுல்ல, இன்னும் கொஞ்சம் இல்லை. நான் இதை ஊற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி இல்லை கல்சி எப்படி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். அப்படியே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுறியா? கொஞ்சம் கொதிக்கட்டும். அது கொதிச்சதுக்கு அப்புறம் இது ஊற்றிட்டு அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு. திடீர் சாம்பார். எப்படி திடீர் சூப்பர். கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சிருக்க கலக்கிய ஒரு ஊற்ற வேண்டியதுதான். கடலை மாவும் சாம்பார் பொடியும் கலக்கி வச்சதை ஊற்றிட வேண்டியது. நான் இது அது கொஞ்சம் கொதிக்கும் போது தண்ணி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற்றணும். இது ஆகும்.
பாருங்க எப்படி கட்டியாக போகுது. எப்படி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அது? எப்படி தான் இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி. நீ போட்டிருக்கல இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒரு ரவுண்டு இன்னொரு ரவுண்ட் போடலாம். போயிட்டு அப்புறமா கொதிச்சு நல்லா வரும்போது சூப்பராகும். புதுசாக ஒரு சோலோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் எப்படியும் கேட்காது. அது அப்புறமா ரிலீஸ் பண்ண ஏன் கேட்காது? நம்ம தான் இங்கே மைக்கில் வச்சுருக்கோம்ல. அது இறக்கும்போது போட்டால் போதும். பட் இது கொஞ்சம் போட்டுட்டு ஃபைனலாக இறக்கும்போது வேறு ஒரு கிண்டிக்கிட்டு. ஸோ நம்ம திடீர் சாம்பார் முடிந்து விட்டது. திடீர்னு முடிஞ்சிச்சு வந்துச்சு, அப்படியே முடிஞ்சிச்சு. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அவ்வளோதான். ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட். இந்த மாதிரி வெளியிலலாம் போகும்போது அமேசிங்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இப்போ நான் பருப்பு இது பண்ணி புளி போட்டு அதை போட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு முடிகிற ஒரு சாம்பார் இது. இது வந்து நம்ம ரைஸ்க்கும் போகும் போல இருக்கு. எனக்கு தெரியல ரைஸோட சாப்பிட்றதுக்கு. இது வந்து இட்லி தோசை தான் மெயின். சரி, எப்படியோ இட்லி பண்ண போகிறோம் இப்போ. ஸோ தட்ஸ் இட். சூப்பர், தேங்க்யூ. நேற்று வச்சு சிக்கன் குழம்புல கொஞ்சம் வந்து ஸ்பினச் இருந்தது, அப்படியே ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்பினச் சிக்கன் ஆகிடுச்சு. இட்லி கரவன் இட்லி ரெடி ஆகிடுச்சு. She's just making you. சாப்பாடு விட்டுனா சாப்பிட மாட்டா. இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் எப்படி உள்ளார போகுது. ஐஸ்கிரீம் உள்ளார போகுது. சூப்பர் பியூட்டிஃபுல்லா இருக்கு. பார்த்தல அட்லீஸ்ட் இப்பயாச்சும் பார்த்தல. தேங்க்யூ. ராகுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. இல்ல எப்படி இருக்கு, எப்படி வந்திருக்கு பாருங்க. அமேசிங்கா இருக்கு, அமேசிங். ஓவரா காட்டு. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். மண்டை சாம்பிராணி கைரா அது மட்டும் பண்ணாதடி. ஐஸ்கிரீம் மட்டும் நல்லா போகும் உள்ளார. குளிக்க போறீங்களா எல்லாம்? ஓகே. எதுக்கு போறீங்க ப்ரோ? நான் குளிக்க போறேன், கைரா குளிக்க போறேன். சரி, எல்லாம் குளிச்சிட்டு வாங்க. பை டேக் கேர். கொஞ்சம் ஸ்பினாச் கூட. ஸ்பினாச்சோட தருவா. ஸ்பினாச்னா என்ன? பசலி கீரை நம்ம தமிழ்ல என்ன சொல்லு? இல்ல அம்மா தமிழ். ஆமா சொல்லு. பசலி கீரை. பசலி கீரை. அட்டகாசமா இருக்கு. அட்டகாசமா இருக்கா? வாசனை சூப்பரா இருக்கு, டேஸ்டும் சூப்பரா இருக்கு. எல்லாமே அமோகமா இருக்கு. தேங்க்யூ. 6 minutes ஆச்சுடா. ஓ வாவ். Wow, really? பரோட்டாவோட சிக்கன் கறி. எங்கள் குரூப்லேயே இவன் ஒருத்தன் தான் பசின்னு எங்கள் சாப்பிட்றதுக்கு 10 தான் உடனே பண்ணுவோம். உனக்கு பசியே தாங்க மாட்டான் அந்த பையன். எல்லாரும் இன்னும் யாருமே சாப்பிடலாம், அவன் மட்டும் சாப்பிடணும். செல்ஃபிஷ் ஃப்ளோ. நல்லா இருக்குமே டேஸ்ட்டு. என்ஜாய் பண்ணு. வாயை தச்சுக்கோ. ரொம்ப சூடாக இருக்கு, ஆவி பறக்க. இந்த வியூக்கும் சாம்பார் எப்படி இருக்கு? சூப்பர். சூப்பராக இருக்குல்ல? திடீர் சாம்பார் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றியா? ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் சிக்கன் கறி அது கூட வேற அடிச்சிட்டேன். சிக்கன் கறி ஸ்பினாச் போட்டோன்னா எப்படி இருக்கு? அடுத்த லெவல். ஆகா, ஒரு டைம் டெஸ்ட் எடுத்துக்காமியா? நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சம்பல் வேற இருந்துச்சு. நல்லவனே எல்லாத்தையும் போட்டு கலந்து அடிக்கிறியா? ஆமா, கலந்து காட்டு. இதுதானே டேஸ்ட்டு. பரவாயில்ல, சூப்பரா உட்காந்து சாப்பிடுவோம்.
Super. Caravan idli and didi sambar for breakfast. அப்படியே இது பசங்க அடிக்கணும், அதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கொஞ்சோண்டு ஸ்பினச் சிக்கனில் ஸ்பினச் போட்டு தான் இருந்தது, சிக்கன் இல்லை. அதை மட்டும் ஸ்பினச் எடுத்து போட்டுக்கிட்டேன். போட்டு பாருங்க, இந்த சாம்பார் இது திடீர் சாம்பார் எங்கள் அம்மா வைக்கும்போது இப்படி தான் நிறைய அப்படியே முக்கிய எடுத்துக்குவேன் நான். எடுத்துக்கிட்டு அதில் தான் அப்படியே சாப்பிடுவேன். அதே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வெந்தயம் எடுத்தது தெரியவே இல்லை டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் நான் இதை சாப்பிட்றதுக்குள்ளார பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். செஞ்சுட்டேன், வந்துடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா பிசைஞ்சு நிம்மதியாக அடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கடவுள் கொடு. பாருங்க, பின்னாடி ஏதோ ஒன்று மாட்டிட்டு இருக்க, பின்னாடி ஒன்று மாட்டிட்டு உட்காந்துருக்கு. இந்த பாரு, இதை நல்லா பிசைஞ்சு பாரு, இந்த மாதிரி எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது பாருங்க, இப்படிதான் பிசைஞ்சு இப்படி என்ஜாய் பண்ணீங்க நீங்க, அமிர்தமா இருக்கும். பாருங்க, வெளியில மழை பெய்ய வந்துச்சு. காலையில நல்லா இப்ப இருட்டிட்டு வருது. இப்ப கடைசியா கொஞ்சோண்டு அதுல சம்பளையும் போட்டு அடிச்சு பார்ப்போம். சம்பல் வந்து ஒரு கிக்கு கொடுக்குது, ஒரு கிக்கு கொடுக்கும். காரம் கொஞ்சம். ஆமா, இந்த குழம்பு வேற லெவல். இது வந்து கேரவான் திடீர் சாம்பார் அண்ட் இட்லி. சூப்பர்ல, அமிர்தம். வெரி சூப்பரா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் நிம்மதியா சாப்பிடுறேன். ஐயோ, பின்னாடி பாருங்க, எலி மாட்டிட்டு இருக்குது பின்னாடி. ஹாய் அலி.